வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். பேசிக்கலி லைக் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற ஆங்கில வார்த்தைகள், அதோட தமிழ் மீனிங், சம் யூசேஜ், நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஆங்கிலத்தில். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து நம்ம ஏ சீரியஸ் மற்றும் ஏல ஸ்டார்ட் பண்ணுற 3 லெட்டர் இங்கிலீஷ் வேர்ட்ஸை பார்க்கலாம். அதுக்குள்ள மீனிங் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு சென்டென்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஆக்ட், அதான் ஃபர்ஸ்ட் வேர்டு இன்னைக்கு. ஆக்ட்னா நடி. ஸோ அது ஒரு தமிழ் எக்ஸாம்பிள். நம்ம எப்போதுமே வந்து நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம வந்து வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி லைக் இங்கிலீஷ் பேசிக்ஸில் நம்ம கவர் பண்ணும்போது அதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் மீனிங் யூசேஜ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஆக்ட், அதுக்கு வந்து ஒரு தமிழ் மீனிங் வந்து நடி. ஸோ உங்களுக்கு நமக்கே தெரியும் வந்து ஆக்ட், ஆக்டிங், ஆக்டர் அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை இஃப் ஐ வாண்ட் டு புட் இட் இன் அ சென்டென்ஸ், ஆக்ட் லைக் நத்திங் இஸ் ராங். ஒன்றுமே தப்பில்லாத மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்ட் கொடு, நடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஆக்ட். ஆர் லைக் நம்ம யார்ட்டையார் நம்ம ஏற்கனவே நம்ம ரகசியத்தை சொல்லியிருப்போம், ஆனால் வந்து வேற யார் முன்னாடியாவது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களுக்கு நடிக்க சொல்லலாம். யூ ஹாவ் டு ஆக்ட் லைக் யூ ஆல்ரெடி நோ இட் ஆர் லைக் யூ டோன்ட் நோ இட். ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம அதை சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆக்ட், நடி. ரெண்டாவது வார்த்தை ஆட். நம்ம சின்னதுலேருந்தே நம்ம அடிஷன் படிச்சிருப்போம், கூட்டுறது. ஸோ அது ஆட். இந்த ஆடும் அகெயின் லைக் வந்து நம்ம நிறைய மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எரியிற கொல்லியில் வந்து நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத, தட்ஸ் த ரைட் வே ஆஃப் சேயிங் இட், ஐ கெஸ். அந்த இதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம போடணும்னா வந்து ஆட் wood to the fire, மேபி லைக் அது டைரக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அப்படி பண்ணலாம். ஸோ லைக் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா வந்து இட் டசன்ட் ஆட் அப். ஸோ இது வந்து வித்தியாசமான வே ஆஃப் யூஸிங் ஆட். இட் டசன்ட் ஆட் அப். அது ஏதோ கொஞ்சம் ஃபிஷ்ஷியாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதுல ஏதோ குளறுபடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது இட் டஸ் நாட் ஆட் அப். அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து. ஸோ ஏஜ், ஏஜ்னா நம்ம வயசு நமக்கு தெரியும். நம்ம வயசை நிறைய ஏறிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிம்போம். ஸோ அது ஒரு யூசேஜ். அப்புறம் திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் கிட்ஸ், அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஏஜ், ஒரு வயசுன்னு சொல்லாமல் இது வந்து ஒரு காலம் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஏஜ், திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் கிட்ஸ். The last in this list is ago. Ago, long ago, so long ago, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ இது பேசிக்கலி முன்னாடி உள்ள இது அதை பற்றி இது பண்ணும்போது. ஸோ ஐ மெட் யூ ஃபியூ இயர்ஸ் அகோ, நான் உன்னை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் இஸ் லைக் லாங் அகோ எவ்ரி ஒன் ஃபார்ம்டு. முந்தைய காலத்தில் எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட மட்டும் தான் செய்கிறோம், விவசாயம் பண்ண மாட்டேங்கிறோம், விவசாயம் மதிக்கவும் மாட்டேங்கிறோம் பண்ணுறவங்கள. ஸோ நாம் அடுத்த பார்க்க போகிற வார்த்தை எய்டு, ஏஐடி, எய்ட். எய்ட்னா வந்து உதவு இல்லைன்னா உதவி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து ஃபிசிக்கலாக உதவுறதா இருக்கட்டும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைக் மானிட்டரி ஃபினான்ஷியலாக ஏதாவது காசு கொடுத்து உதவுறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு உதவி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு புட் இட் இன் அ சென்டென்ஸ், ஐ டுக் அ ஸ்லீப்பிங் எய்ட் லாஸ்ட் நைட். ஸோ நேற்று எனக்கு ரொம்ப நேரமாக தூக்கமே வரல, அதனால கடைசியில் நான் ஒரு தூக்க மாத்திரை போட்டு நான் சாப்பிட்டேன். ஸோ ஐ டுக் அ ஸ்லீப்பிங் எய்ட் லாஸ்ட் நைட். Or you can put like, you can use it in a sentence like this:
he agreed to aid me in my war against COVID, or like a fight against COVID. ஸோ அவன் வந்து எனக்கு வந்து என்னோட பேட்டிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணான் அப்படிங்கிறது. இல்லை நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு நமக்கு மணி தேவை இருக்கும், ஏதாவது ஒரு எஃபர்ட், ஒரு அனாதை இல்லை கெட்டுற எதுக்கு சம்திங், அப்போ வந்து ஐ செக்யூர்ட் எய்ட் ஃப்ரம் த பேங்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அது வந்து ஃபினான்ஸ், நம்ம வந்து கைண்ட் ஆஃப் லோன் இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இது பண்ணலாம். ஸோ தட்ஸ் எய்ட். அடுத்த வார்த்தை வந்து எய்ம். எய்ம் வந்து நோக்கம். பேசிக்கலி லைக் அதையுமே வந்து நம்ம நல்லா எய்ம் பண்ணி அடிடா அப்படிம்போம் சின்ன வயசுல. ஸோ அது வந்து ஒரு டார்கெட், அதை வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். அதே இதுதான் உன்னோட எய்ம் என்னது, நீ என்னதான் ஆக போற, உன்னோட அப்ஜெக்டிவ் லைஃப்ல கோல் என்னது அப்படிங்கிறோம், அப்படியும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி மை எய்ம் இஸ் பர்ஃபெக்ட், ஸோ தட்ஸ் அ புல்ஸ்ஐ அப்படி அடிக்கும் போது வந்து ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எய்ம். ஏர் ஆர் ஏர், நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங், ஏர் பிளேன், சில கண்ட்ரீஸில் வந்து ஏர் பிளேன்பாங்க, நான் சில கண்ட்ரீஸில் வந்து ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சில இடத்துல ஏர் பிளேன் கூட சொல்லுவாங்க. ஸோ த ஏர் வாஸ் ஃப்ராக்ரண்ட், நல்லா வாசமாக இருந்து, நம்ம இங்கே ஒரு ரூம்குள்ளே நுழையிறோம், அப்போ நல்லா யாராவது ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ வந்து த ஏர் வாஸ் ஃப்ராக்ரண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ கடைசி வார்த்தை இந்த வரிசையில் வந்து ஆல். ஆல்னா தெரியும், அனைத்து, எல்லாமே. அப்போ நம்ம எப்போதுமே நம்மளோட ஃபேவரட் வேர்டிங்ஸ்லாம் வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்சோ இங்கிலீஷ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து ரொம்ப பிடிச்சமான வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிப்போம். ஆல்சோ லைக் யூ கேன் புட் இட் இன் அ சென்டென்ஸ் லைக் they are all having lots of fun. They are all having fun. So அது வந்து அகைன் அனைத்து. ஸோ அடுத்த வார்த்தை and. andங்கிறது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. மற்றும் பேசிக்கலி நம்ம சின்ன வயசுல படிச்சது தான். ஜாக் அண்ட் ஜில், இல்லை if you want to put it in a sentence, he and his uncle went to a movie. இந்த மாதிரி அவனும் அவனோட மாமாவும் ஒரு படம் பார்க்க போனாங்க. ஸோ he and his uncle went to a movie. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ and வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது பேசிக்கலி. ஸோ அவனும் நானும் அப்படிங்கிற போது வந்து he and I அப்படிங்கிற அந்த மாதிரி. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை எனி. எனினா வந்து ஏதேனும், ஏதாவது. இட்ஸ் நாட் எனிதிங், இட்ஸ் எனி. எனியை வந்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா, கால் மீ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு உனக்கு லாஸ்ட் மினிட்ல உன்னால வர முடியலன்னா ப்ளீஸ் கால் மீ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச். ஏதாவது பிளான்ல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா என்னைய கூப்பிடு. இல்லை வேற வகையில் எப்படி யூஸ் பண்ணலான்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் தம். ஸோ நம்ம கடைக்கு சாரி எடுக்கிறதுக்கு போயிருக்கோம், அங்கே வரிசையாக நிறைய எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் வந்து நமக்கு 10 சாரி எடுத்தாலும் நமக்கு அதில் எதுவுமே பிடிக்காது, அடுத்தது தான் தேடுவோம். ஸோ த சிம்பிள் வே டு அதை வந்து சொல்கிறது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் தம். ஸோ தட்ஸ் எனி. அதில் ஒன்று கூட எனக்கு தேவை கிடையாதுங்கிற மாதிரி தான் வந்து எனி. ஸோ அடுத்த வார்த்தை ஏப். ஏப் வந்து குரங்கு. நம்ம மங்கின்னு நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதே தான் வந்து இதில் ஏப். இது ஒரு வகை குரங்கு, அதுதான் ஏப். ஆர், ஏஆர்இ, இது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வி ஆர் கோயிங் டு ஸ்கூல் அப்படி சொல்லலாம். வேர் ஆர் யூ கோயிங்னு அதே கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை யாரையாவது நம்ம பார்க்குறோம், திடீர்னு பார்த்துட்டு யூ ஆர் மை ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் என்னோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து த கிட்ஸ் ஆர் அஸ்லீப்.
பேசிக்கலி லைக் பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அடுத்த வார்த்தை ஆர்ம், ஏஆர்எம், ஆர்ம். அது வந்து கை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு புட் இட் இன் அ சென்டென்ஸ், ஹி டச்ட் மை ஆர்ம் அப்படி சொல்லலாம். அவன் என்னோட கையை தொட்டான். இல்லாட்டினா த பெயின் இன் மை ஆர்ம் பிகேம் மோர் இன்டென்ஸ். எனக்கு கை கொஞ்ச நாளாக வலிச்சுட்டே இருந்தது, பட் நேற்று வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அதான் the பெயின் in my arm became more intense. அது வந்து ஜாஸ்தியாயிட்டே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை வந்து ஆர்ட். ஆர்ட்னா ஆர்டிஸ்ட், ஆர்ட் ஒர்க், இதெல்லாம் நம்ம கலை சம்பந்தமா உள்ளதெல்லாம் வந்து. So if you want to put it in a sentence, we can use it like this. I visited a beautiful art store yesterday. நான் ஒரு நல்ல அழகான ஒரு ஆர்ட் ஸ்டோரை விசிட் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லைக் if you want to explain about that person, like you can always say like அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா வந்து she made her living selling her art. ஸோ அவங்க கடையில் வந்து அவங்க வரைஞ்ச ஓவியங்களை வித்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு. அப்படிங்கும்போது வந்து she made her living selling her art. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள், அந்த சென்டென்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த வார்த்தை வந்து ஆஷ். ஆஷ்ங்கிறது சாம்பல். நம்ம வந்து ஆக்சுவலாக ஆஷ்ங்கிறது வந்து சாம்பலாகவும் சொல்லலாம், சாம்பல் கலரை மீன் பண்ணலாம், இல்லை ஆஷ் ட்ரீங்கிறதும் கூட ஒரு வகையான மரம். ஸோ நம்ம அதையும் இது பண்ணலாம். நமக்கு வழக்கமாக என்ன தெரியுது வந்து ஆஷ் ட்ரீ தெரியும், ஆஷ் ட்ரே தெரியும், வால்கானிக் ஆஷ் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். கடைசி வார்த்தை ஆஸ்க். ஆஸ்க்னா கேட்கறது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ அ கொஷின். நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன், பட் நவ் லைக் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ கொஷின். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள், லைக் புட் இட் இன் அ சென்டென்ஸ். அந்த ஆஸ்க்கு வந்து பல மீனிங் உண்டு. அதில் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வே லைக் யூ புட் இட் அக்ராஸ். லைக் டிட் ஹி ஆஸ்க் யூ அவுட் அப்படின்னா வந்து டேட்டுக்கு அவன் நீ கூப்பிட்டானாங்க தான் டிட் ஹி ஆஸ்க் யூ அவுட், அந்த மாதிரி வந்து. இல்லைன்னா ஸோ you can also like put that in a different sentence, like don't ask me too many questions. ஸோ அதுவும் என்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து என்கிட்ட கேட்காதீங்க தான் டோன்ட் ஆஸ்க் மீ டூ மெனி கொஷின்ஸ். ஸோ அதுவும் ஒரு ஆஸ்க் தான். ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது டூ மெனி கொஷின்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை வந்து கேளுங்க. இல்லை வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் கேளுங்க. நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறேன். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.